Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிரிவியான ஏரோக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டிகளிலே போல் இருந்தோம். அது ஒரு அளவுக்கு ஓகே. ஏன்னா இவன் சின்ன புத்தி இருக்குது, இவனுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நாங்கள் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கிறான். அடுத்தது பாருங்க, அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். பைத்தியம் முத்திருச்சு. இப்போ அவங்க ராட்சதர் மாதிரி இருக்காங்க. ஜனங்களை பட்சிக்கிற தேசம்னா அல்லேலியான்றாங்க. அந்த மாதிரி புத்தி சொந்த புத்தியே கிடையாது, சிந்திக்கிற புத்தி கிடையாது. கடவுள் இது நமக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னாரு, இவன் அப்படி பேசுறான், அவனை சும்மா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் கிடையாது. 20-30 லட்சம் பேர்ல ஒரு ஆள் கிடையாது. அவனை வாய மூடி சொல்லியா, கர்த்தர் சொன்னார் இது நமக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி இருக்கிறார், இவன் என்ன கண்டபடி பேசிட்டு இருக்கிறான், பேசாம உட்கார சொல்லு அவனை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் கிடையாது. நம்ம வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அதையும் கேட்டுக்கிறாங்க. ஆமா, நாங்கள் வெட்டுக்கிளி தான். ஹலோ, மற்றவர்கள் தங்களை லேபிள் பண்றதுக்கு இடம் கொடுக்குறாங்க. தாங்க யாருங்கிறத, கிறிஸ்துவுக்குள் நாம் யாருன்றதை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம யாருன்றதை மற்றவங்க லேபிள் குத்துறதுக்கு விட்டுறாதீங்க. பாருங்க 14ஆம் அதிகாரம் அப்படியே கண்டினியூவேஷன் எல்லாம் சொல்லியே பாருங்க. இந்த 10 பேரால எவ்வளவு பிரச்சனை. இந்த 10 பேர் 20-30 லட்சம் பேரை டிஃபைன் பண்ணிட்டாங்க. இவங்க சொல்றதான் அவன் நம்புறான். மெஜாரிட்டி அதுதான் நம்புது. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். பார்த்தீங்களா, இவன் பேசினது எவ்வளோ எஃபெக்ட்னு. ஜனங்கள் 20-30 லட்சம் பேர் அழுதுகிட்டு இருக்கிறார் ராம் முழுதும். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாக இருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். ஒன்றுமே ஆகலைங்க, ஒன்றும் ஆகலை, பிரச்சனை இல்லை. கர்த்தர் சொல்லிட்டாரு, அந்த தேசம் உனக்கு கொடுத்துட்டேன்னாரு. காலேபையும் யோசுவா சொல்கிறாங்க ஈஸியாக எடுத்துடலான்னு. இவங்க ஏன் அழுகுறாங்க? கன்வின்ஸ்டாக இருக்கிறாங்க, இங்கே செத்து போவோம், அங்கேயே செத்துருக்கலாமே அப்படிங்கிற அவங்க அவிசுவாசமும் பயமும் எப்படி பேசுது பாருங்க. நிறைய கிறிஸ்தவ விசுவாசிகள் இப்படி இருக்கிறாங்க. அதனால தான் அந்த பெஸ்ட்டுக்குள்ளே நுழையவே முடியாது. ஏன்னா அவருடைய புத்தி அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? கர்த்தரை சொல்றாங்க பாருங்க, எங்க பிள்ளைகளையும் பொள்ளாட்டிகளையும் கொள்ளையாடும்படிக்காக, பட்டயத்தால் மடியும்படிக்காக இங்கே கொண்டு வந்தாரா? கர்த்தர் சாகடிக்க கொண்டு வந்தாரா? வெட்டி துண்டு துண்டாக்க கொண்டு வந்தாரா? என்ன வார்த்தைகள் பாருங்க. கர்த்தரை பற்றி என்ன கடுமையான வார்த்தைகளை பேசுறாங்க பாருங்க. கர்த்தர் ஏன் அப்படி செஞ்சார்? இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். எப்படி பாருங்க, எகிப்துக்கே போயிடலான்றான். இவ்வளவு அற்புதமான அனுபவங்கள்லாம் அனுபவிச்ச பிறகு எகிப்துக்கே திரும்ப ஒன்றும் நடக்கலை. இவங்க ஒன்றும் அடி வாங்கலை, யார்கிட்டையும் ஒன்றும் உதவாங்கலை, ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் தீங்கு நடந்துடல. பயம். இவன் போயிட்டு பார்த்துட்டு ஐயோ நம்மளை போனால் சாப்பிட்ருவாங்களாக்கும், ராட்சதர்களாக்கும், அது இதுன்னு சொன்ன உடனே இந்த 10 பேர் சொன்ன வார்த்தைகள் 20-30 லட்சம் பேரை பாதிச்சிருச்சு. அதை நம்பி இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. பின்பு அவர்கள், நாம் ஒரு புதிய பாஸ்டரை ஏற்படுத்தி கொண்டு மாடர்ன் லாங்குவேஜில் வாசிக்கிறாரு. இந்த மோசே ப்ராஸ்பெரிட்டி பாஸ்டரா இருக்கிறாரு. அவருடைய அசிஸ்டன்ட் யோசுவாவும் சரியில்லை, அந்தாலும் ப்ராஸ்பெரிட்டி பாலும் தேனன்னு பேசினுக்கிறான். அந்த நாளமா இந்த காலேபும் சரியில்லை, சீக்கிரம் எடுத்துக்கலாம், எளிதில் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஈஸி லைஃபையே போதிச்சிட்டு இருக்கிறானுங்க இவனுங்க. நம்ம பழைய சபைக்கே போயிடலாம், பழைய பாஸ்டரே தேர்ந்தெடுத்துக்கலாம், அங்கேயே போயிடலாம். கஷ்டமான வாழ்க்கை, அதை நான் நம்புகிறேன். அந்த போதனை தான் கரெக்ட். எப்படி ஆறாங்க பாருங்க. நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒரு பிளானே போட்டாங்க. வேற ஒரு லீடரை ஏற்படுத்திட்டு மோசே வெளியே கொண்டு வந்தாரு. திருப்பி உள்ள கொண்டு போறதுக்கும் ஆள் இருக்கான். அப்ப பாருங்க, எனக்கு அதெல்லாம் சீனை இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது. 20-30 லட்சம் பேர் மத்தியில் மோசே பாஸ்டரா இருக்கிறாரு, யோசுவா அசிஸ்டண்டா இருக்கிறாரு, காலேபெல்லாம் அசிஸ்டன்ட்டுங்களா இருக்கிறாங்க. ஆனால் அங்கங்கே அந்த 20-30 லட்சம் பேர் எக்கச்சக்கமான பேர் அங்கங்கே குட்டி குட்டி பாஸ்டருக்கு மாதிரி அங்கங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அக்கப்போரில் யாரோ
மோசே சொல்றாரு, ஆனா அது எவ்வளவு சரின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதெல்லாம் நடக்குமா? கஷ்டமே இல்லாம பாலும் தேனும் உனக்கு கிடைச்சிருமா? வெட்டாத கிணறு உனக்கு தண்ணி கொடுக்குமா? உனக்கு நடாத தோட்டம் உனக்கு கனி கொடுத்துருமா? உனக்கு கட்டாத வீடு உனக்கு கிடைக்குமா? நம்ம கஷ்டப்படணும். மோசேக்கு என்ன தெரியும்? அந்த ஆள் அரண்மனையில் வாழ்ந்தாள், அந்த ஆளுக்கு ஒன்றும் புரியாது. நான் சொல்லுகிறேன் என்னுடைய அனுபவத்தில். இவன் அனுபவம் என்ன அடிமையா இருந்தது அனுபவம். என்ன போயிச்சிருப்பாங்கன்னு அந்த பிரசங்கமே எனக்கு தெரியும். எனக்கு அந்த பிரசங்கமே எனக்கு தெரியும். எப்படியா தெரியும்னு கேட்டால் இன்னைக்கும் இருக்கிறாங்க அவங்க. வனாந்தரத்தில் பிரசங்கித்த அந்த பிரசங்கியாருடைய சந்ததி இன்னும் இருக்குது. என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால சொல்றாங்க, வேற ஒரு தலைவனை எங்கேருந்து எடுப்பாங்க? இருக்கிறான், நிறைய பேர் இருக்கிறான் ரெடி. அவங்க மத்தியில் நிறைய ப்ரீச்சர்ஸ் இருக்கிறாங்க. யாரையாவது ஒருத்தனை கூப்பிட்டுட்டு பின்னாடி திரும்பி போயிடுவோம் எகிப்துக்கு அப்படிங்கிறாங்க. உபாகமத்துக்கு திருப்போம். உபாகம் 20 பாருங்க. வாழ்க்கையில் பல போராட்டங்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. முன்னேறி சென்று கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறவர்களை நம்ம அடையணும்னா இடையூறுகள், அதுக்கு நடுவில் ராட்சதம் வருவான், அதுக்கு நடுவில் இவன் குறுக்க நிற்பான், அவன் குறுக்க நிற்பான், மதில் செவரு நிற்கும் பெருசா, உள்ளே வராதேம்மா, அடிப்பேம்மா, இதெல்லாம் இருக்குது. இடையூறுகள் நிறைய இருக்குது. நம்ம அடைய விடாமல் தடுக்கிறதுக்கு நிறையா இடையூறுகள் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்ல, நான் உனக்கு தந்துட்டேன் அதை. அப்போ இந்த ராட்சதம்லாம் என்ன? நத்திங். அவனை ஒரு நிமிஷத்தில் நீ ஒழிச்சிடலாம், பயப்படாதேங்கிறாரு. அப்போ இந்த காரியங்களெல்லாம் நமக்கு வருகிற இடையூறுகள், வாழ்க்கையில் போராட்டங்கள், இவெல்லாம் எதிர்த்து போராடும் போது ஒரு பிரதானமான ஒரு காரியத்தை கவனிக்க வேணும். ஒரு முக்கியமான ஒரு காரியம், ரூல் நம்பர் 1 ஃபார் பேட்டில். வாழ்க்கை போராட்டங்களுக்கு முதல் சட்டம் என்ன சட்டம்னா, வாசிக்கிறேன் பாருங்க. 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் உபாகமம். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு, நல்லா தான் சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்க, பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, யாரை கண்டா பயப்படாயாக. பல்லியை பார்த்தாலே பயமா இருக்குது சிலருக்கு. இங்க சொல்லி இருக்குது, ரதங்களையும் குதிரைகளையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால். உன்னை விட பெரிய கூட்டமான ஜனங்களை கண்டா நிறைய பேர் வந்துட்டாங்களேன்னு சொல்லி பயப்படாதே. அவங்களுடைய ரதங்கள் குதிரையெல்லாம் பார்த்து பயப்படாதே. இவ்வளோ சொன்ன பிறகும் பயப்படுறாங்க. முன்னாடியே வார்னிங் கொடுத்துட்றாரு, ரதம் வரும் குதிரை வரும், பயப்படாதே, நான் பார்த்துக்கிறேன்ற. பயப்படாதே, பயப்படாயாக. எல்லாரும் சொல்லுவோம் பயப்படாயாக. இதுதான் ரூல் நம்பர் 1 பேட்டில். பயப்படாயாக. டாக்டர் பேட் ரிப்போர்ட் கொடுத்தா பயப்படாயாக. வேலை போச்சுன்னா பயப்படாயாக. ஹலோ, இருக்கீங்களா? பொருளாதார பிரச்சனைனால பயப்படாயாக. ஒன்றாவது பயப்படாதன்றார். இந்த ரதம் குதிரையெல்லாம் பார்த்து ஒன்றும் பயப்பட செய்யாத. உண்டு ஏழ்மைத்தனம் வறுமைத்தனத்தை பார்த்துட்டு ஐயோ நான் எப்படி வர முடியும்? பயப்படாயாக. வாழ்க்கை போராட்டங்களை பயமில்லாமல் சந்திக்க வேண்டும். பயம் என்கிறது ஒரு பெரிய விரோதி. பாருங்க, நம்முடைய முன்னேற்றத்துக்கு ஒரு விரோதி. பயத்தை அகற்ற வேண்டும். முதல் ரூல் பயம், அதை நீக்கணும். பயத்தை அகற்ற வேண்டும். நிறைய பேர் இன்னைக்கு வாழ்க்கை குறித்து பல விதங்களில் பயந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரதம் குதிரைலாம் வர்றது இல்லை, மற்ற பிரச்சனைலாம் இருக்குது. வேலை போயிடுமோ, சிலருக்கு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, 1008 கவலைகள், பயங்கள். எல்லாரும் சொல்லுங்க பயப்படாயாக. பயப்படாதேன்றார் கர்த்தர். ஏன்னா உன்னை பெஸ்ட் லைஃபுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். நீ பயப்படாத. ரதம் குதிரை நிறைய ஆட்கள் அதெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்காது, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, பயப்படாயாக. இப்போ பாருங்க, நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து ஜனங்களிடத்தில் பேசி, இப்போ பிரசங்கியார் என்ன பிரசங்கம் பண்ணணுன்றார். ஜனங்கள் போராட்டத்தை சந்திக்கிறாங்க, யுத்தம் செய்ய வேண்டியதாக இருக்குது, போய் மேற்கொண்டு எல்லாத்தையும் ப்ரொசஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவர்களுக்கு பிரசங்கியார் என்ன போதிக்க வேண்டும் என்கிறத இங்கே சொல்றாரு. பிரசங்கியார்கள் கவனிக்க வேணும், விசுவாசிகளும் கவனிக்க வேணும். ஏன்னா வேற விதமாக போதிக்கிற ஆள்கிட்ட பிரசங்கம் கேட்டுருந்தீங்கன்னா போச்சு. நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறதில்ல. ஜனங்களிடத்தில் பேசி என்ன போதிக்கணுன்றார் பாருங்க. இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். என்ன பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி தர்றாரு பாருங்க, என்ன அருமையா.
ஆசாரியர்கள் சொல்கிறாரு, யுத்தத்துக்கு போகும்போது ஜனங்கள்கிட்ட பேசு. ஏன்னா பேசினா ஒரு எஃபெக்ட் உண்டாது. அவன் பாருங்க 10 பேர் பேசி அவ்வளோ பேருக்கு எடுத்துட்டான், எல்லாரையும் அள வச்சுட்டான். அதுதான் பிரசங்கத்தினுடைய வல்லமை. அது நெகட்டிவ்ல வேலை செய்து பாருங்க அங்கே. அப்போ பாசிட்டிவாக பேசுன்றாரு. ஆசாரியில் பார்த்து சொல்கிறாரு, நீ பிரசங்கம் பண்ணு. என்ன பிரசங்கம் பண்ணு? தோழ வேண்டாம், பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், தத்தளிக்க வேண்டாம், எதையும் பார்த்து பயந்து தத்தளிக்காத அப்படின்னு பேசுன்றாரு. ரொம்ப முக்கியம். என்ன விதமான பிரசங்கங்கள் நாம் கேட்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் மேற்கொண்டு தான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற வேண்டும். அதை பெறுவதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய விதத்தில் போதனைகளை கேட்கணுமா ஒழிய, கஷ்டம் உனக்கு நல்லது, கர்த்தர் தான் உனக்கு அனுப்பிச்சாராக்கும், இதை இப்படி தான் கர்த்தர் தான் பண்ணாராக்கும்னு சொல்கிற போதனைகளை கேட்டிங்கன்னா போச்சு. ஏனென்று சொன்னால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி போதனை தான் உன்னை உள்ளே கொண்டு போய் சேர்க்கும், பாலந்தேன்னு ஓடுற தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். என்கரேஜ் பண்ணுற போதனை. துவள வேண்டாம், பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், தத்தளிக்க வேண்டாம். என்ன வார்த்தைக்கு பாருங்கள். உள்ளவங்கள் நிறைய பேருக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறது, பயந்து கொண்டிருக்கிறது, கலங்கி கொண்டிருக்கிறது. சூழ்நிலைகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, குடும்ப சூழ்நிலைகள், வியாபார சூழ்நிலை எல்லாத்தையும் பார்த்து கலங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்கணும்? பயப்படாதேன்னு சொல்கிற பிரசங்கத்தை கேட்கணும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில், இயேசு பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க, மாடல். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னுடைய நுகம் லகுவாயும் என்னுடைய சுமை மெதுவாயும் இருக்கும். ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது, லைட் அண்ட் ஈஸி. மை யோக் இஸ் ஈஸி, மை பர்டன் இஸ் லைட். எல்லாம் சொல்லுங்க, ஈஸி அண்ட் லைட். எல்லாம் ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இயேசு சொல்றாரு, எங்கிட்ட வா, உனக்கு ஈஸி அண்ட் லைட் ஆக்கி தரேன்றாரு. ஈஸியாகவும் லைட்டாகவும் உனக்கு மாற்றி தரேன், வாழ்க்கையை சுலபமாக்கி தரேன், லகுவாக்கி தரேன். ரொம்ப கஷ்டப்படுற தெரியுது, உனக்கு லகுவாக்கி தரேன். இப்படி லகுவாக்குவாருங்கிற பிரசங்கங்களை ஜனங்க கேட்க வேணும். ஹலோ, கஷ்டத்தின் பிரசங்களை அல்ல. இயேசு லகுவாக்குவார், சுலபமாக்குவார், சுமையை குறைப்பார், உதவி செய்வார், தூக்கி விடுவார். பயப்படாத, துவண்டு போகாத, கலங்காத, தத்தளிக்காத என்ற பிரசங்கத்தை கேட்க வேணும். இருக்கீங்களா? இன்னைக்கு அது நிறைய பேருக்கு அவசியம். பயந்துட்டு இருக்காதீங்க வாழ்க்கை சூழ்நிலையில் பார்த்து. இந்த போராட்டம்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்க்குற பெரிய பெரிய ராட்சதரெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய பெரிய விரோதிகள்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சந்திக்கிற பெரிய பெரிய சவால்லாம் தவிடுபடி ஆகிடும், ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அதை பெருசாக நினைக்காதீங்க. அந்த குதிரை, அந்த ரதம், அதை பார்த்துட்டு இருக்காதீங்க. வேதவசனம் சொல்லுவது, சிலர் ரதங்களையும் சிலர் குதிரைகளையும் நம்பி இருக்கிறார்கள். நாங்களோ தேவனாகிய கர்த்தரை, அவருடைய நாமத்தை நம்பி இருக்கிறோம். நான் சொல்கிறேன், அவருடைய நாமம் எல்லா குதிரை ரதத்தை காட்டிலும் பெருசாக இருக்குது. ஆமென். நீங்கள் சந்திக்கிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகளை காட்டிலும் பெருசாக இருக்கிறது அவருடைய நாமம். அந்த நாமம் உங்களுக்கு வெற்றியை தரும். இருக்கீங்களா? பயப்படாதீங்க. பக்கத்தில் இருக்கால பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. வெளியே போகும்போது அதான் சொல்லணும். யாராவது சொல்லுவாங்க, கொஞ்சம் பயமாக இருக்குதுங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது, கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. இந்த சிம்பிள் மெசேஜ் பாருங்க. இந்த சிம்பிள் மெசேஜ் தான் ஜனங்களை தூக்கி எடுக்குது. போட்டு குழப்பக்கூடாது. சிம்பிள். பயப்பட வேணாம், துவண்டு போக வேணாம். கர்த்தர் யுத்தம் பண்ணுறார் உங்களுக்காக. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். இதே சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். இங்கே வந்தீங்கன்னா அதே தான் கேட்பீங்க. இப்போ பாருங்க, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும், உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் தனியாக போல, யார் உங்களோட போறா? உங்களோட சேர்ந்து யுத்தம் பண்ண, உங்களுக்காக யுத்தம் பண்ண, உங்களை ரட்சிக்க உங்களோட போகிறவர் கர்த்தர். ஒன்றும் ஆகாது உங்களுக்கு, உங்களை அவர் ரட்சிப்பார். ஆமென். இந்த யுத்தத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்க, அவர் உங்களை ரட்சிப்பார். 8ஆம் வசனம் பாருங்க, ரொம்ப முக்கியம். பின்னும் அதிபதிகள் ஜனங்களுடனே பேசி, பயங்காளியும் திடனற்றவனுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரன் இருதயத்தை தன் இருதயத்தை போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் என்று சொல்ல வேண்டும். பிரசங்கத்தில் இதெல்லாம் வேற வருது. ஒரு ஆல்டர் கால் கொடுன்றாரு. என்ன மாதிரி ஆல்டர் கால்? பயந்தாங்குளிங்க எத்தனை பேரு? கையை வாய்த்தனா வீட்டுக்கு பண்ணி, ஏன் வீட்டுக்கு போ? அவனால் பெரிய டேஞ்சர். ஏன்னா அவனுக்குள்ள விசுவாசம் இல்லை. யுத்தம் கொஞ்சம் கடுமையாச்சுன்னா இவன் விசுவாசத்தில் நிற்க
மாட்டான். ரெண்டாவது இவனுடைய பயம் ஒரு தொற்று நோய் மாதிரி. இது தன்னுடைய சகோதரனுடைய இருதயத்தை என்ன பண்ண விடும்? கரைந்து போக பண்ணும். கூட இருக்கிற அவனுடைய பிரதர், அவன் கூட இருந்து சண்டை போடுறான்ல, அவனுடைய சகோதர இனத்தார், அவங்களுடைய இருதயமெல்லாம் கரைந்து போகிறதுக்கு அது காரணமாயிடும். பயப்படுற ஆளோட சேரவே சேராதீங்க. ஏன்னா உங்கள் இருதயம் அதே மாதிரி ஆயிடும். அதனால அவங்க வீட்டுக்கு அனுப்புன்றாரு. பாருங்க, பயம்ங்கிறது பொல்லாதது. மனம் புதிதாகிறப்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம், இந்த பயத்தை அந்த மனதிலிருந்து நீக்க வேணும். புதிதான மனதில் பயம் கிடையாது. யோபு பாருங்க, எல்லாத்தையும் உடையவனாக இருந்தான், செல்வந்தனாக இருந்தான், எல்லாம் இருந்தது அவனுக்கு. ஆனால் எப்படியோ பயத்தை அனுமதிச்சிட்டான். பயந்ததுனால எல்லாத்தையும் இழந்துட்டான். பாருங்க, தனக்குள்ள எல்லாவற்றையும் லெஃப்ட் அண்ட் ரைட் மடார்னு டப்பு டப்பு டப்புன்னு எல்லாம் போயிடுச்சு. பயம் ரொம்ப பொல்லாத ஒரு சக்தி. விசுவாசம் எப்படி எல்லாத்தையும் கொண்டு வருதோ அதுபோல பயம் எல்லாத்தையும் பிடுங்கி போடுகிறது. ஹலோ, அனுமதிக்காதீர்கள், பயத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். பயம் என்ன செய்யறதுன்னு சில காரியங்களை சொல்றேன். ஒன்று, பயம் நமக்குள்ள இருக்கிற நம்மை குறித்த படத்தை குலைத்து போடுகிறது. டிஸ்டார்ட்ஸ் அவர் இமேஜ் இன்சைட் ஆஃப் அஸ். எனக்குள்ள என்ன இமேஜ் இருக்குது? நான் ராஜானுங்கிற இமேஜ். நான் ஒரு ராஜா, நான் சொன்னால் அது நடக்கும், நான் ஐஸ்வர்யவான், எனக்கு எல்லாம் உண்டு, நான் ஒரு ராஜாவாக கத்தரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். இப்படி ஒரு இமேஜ் எனக்குள்ள இருக்குது இல்லைங்களா? உள்ள இருக்கணும். முதல்ல சில சொல்கிறாங்க, நாங்கள் ராஜாவா இல்லை, நான் ஒரு பூஜாவா கூட இல்லை, ராஜா கீஜான்னு சொல்கிறீங்க. இல்லை, முதல்ல ராஜான்னு உள்ள மனசில் வச்சிங்கன்னா தான் அது வெளியே வரும். வாழ்க்கை பிரிண்ட் அவுட் மாதிரி. உள்ள படம் இருந்தால் தான் பிரிண்ட் அவுட்டு வரும். அந்த உள்ள படம் உண்டாக்குறதுக்கு தான் கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை ராஜான்னு சொன்னதுனால அந்த படத்தை என்ன பண்ணுறேன்? நான் உள்ள வச்சிருக்கிறேன், நான் ராஜா. பயம் வரும்போது என்ன பண்ணுது? அந்த படத்தை குலைக்கிறது. அந்த படம் உரு தெரியாமல் போகிறதுக்கு அதனுடைய ஷேப் அண்ட் ஃபார்மை குலைச்சி, நான் ராஜாங்கிறத சரியாக பார்க்காதபடி, அதை குறித்த ஒரு தெளிவு இல்லாமல் அப்படியே சந்தேகம் இதாகிடுது. நான் ராஜாவா என்னன்னு ஒரு குழப்பம் அங்கே உண்டாகி விடுகிறது. டிஸ்டார்ட்ஸ் த இமேஜ். டிஸ்டார்ட்ஸ் த இமேஜ்னா அதுதான். ஒரு ஆளுடைய படம் இருக்குது, இப்போ இவருடைய படம் இங்கே இருக்குதுன்னா அந்த படத்தை உரு தெரியாமல் ஆக்கலாம். பார்த்தா அவர்னு சொல்ல முடியாது, அப்படி ஆக்கிடலாம். கொஞ்சம் அங்கங்கே மாற்றி மூக்க மொழியை மாற்றினோன்னா டக்குன்னு வேற ஆள் மாதிரி தெரியும். அப்படி ஆக்கி விட்டுருது. சில இடங்களை மாற்றி விட்டுருது, சில காரியங்களை மாற்றி விட்டுருது. அப்புறம் குழப்பம் ஆகிடுது நமக்கு. நம்ம ராஜா தானா? நம்ம இப்படி தானா? நம்ம தேவனுடைய பிள்ளை தானா? நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவன் தானா? அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது பயம். ரெண்டாவது, இட் வில் பெர்வர்ட் யுவர் ஜட்ஜ்மெண்ட். உங்களுடைய நிதானத்தை இழக்க செய்கிறது. நிதானத்தை இழக்க செய்கிறது. காரியங்களை குறித்த நிதானம், ஜட்ஜ் பண்ணுறதுக்குரிய நிதானம். பாருங்க, மோசே எவ்வளோ நல்ல பாஸ்டர். அவரை மாதிரி ஒரு பாஸ்டர் கிடைக்குமா? இன்னைக்கு மோஸ்டே நமக்கு பாஸ்டராக இருந்தாருன்னா பத்திரமா வச்சுக்குவோம் அவர், இல்லையா? நல்ல மனுஷன், அற்புதமான மனுஷன், கடவுளால் அற்புதமாக வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். அவரை நல்லா பத்திரமா பாதுகாத்து நல்லா வச்சுக்குவோம். அவர் போகிறான்னா கூட போகாதீங்க சார்ன்றோம், இல்லையா? இவனுங்க பாருங்க, அப்பேற்பட்ட பாஸ்டரை அனுப்பிச்சிட்டு வேற யாராவது பிடிப்போம் நம்ம அப்படின்றான். ஏன்னா நிதானத்தை இழந்துட்டாங்க. யார் நல்லது நமக்கு, யார் நல்லது இல்லை, அதை பற்றி சரியாக சிந்திக்க முடியல, ஜட்ஜ் பண்ண முடியல. மோசே தான் நமக்கு நல்ல பாஸ்டர், மற்றவன் கிடையாது அப்படின்றத ஜட்ஜ் பண்ண முடியல. பாருங்க, நிதானம் போச்சு. அதனால எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவர் யார் கெட்டவர், இதெல்லாம் தீர்மானிக்க முடியாமல் ஒரு குழப்பம். மூன்றாவது, இட் வில் காஸ் ப்ரோக்ராஸ்டினேஷன். எல்லாத்தையும் காலதாமதப்படுத்தக்கூடிய குணத்தை எங்கே கொண்டு வருகிறது பயம். காலதாமதப்படுத்துதுன்னா பயம் என்ன சொல்லுது? வேணாம், இப்போ வேணாம், பாலும் தேனுமா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், இந்த போதனையெல்லாம் ஐயோ எனக்கு வேணாம், நான் அப்புறம் கேட்டுக்கிறேன், நான் அப்புறம் வராது, அப்புறம் அந்த வாழ்க்கை வரவே வராது. எங்கேயோ போயிட்டு இதெல்லாம் மறந்துடுவோம், வழி தவறி போயிடுவோம். ஒருபோதும் இதை கேட்க ஒரு வாய்ப்பு இருக்காது, வரவும் சரி. ப்ரோக்ராஸ்டினேஷன், பயம். நாலாவது, இட் வில் பேரலைஸ் யூ. அது நம்மை முடமாக்குகிறது பயம். சில நேரத்தில் சொல்கிறாங்க பாருங்கள், சில பாம்புகள் கடித்தா அப்படியே ஆள் கை காலை அசைக்க முடியாதான், அப்படியே விழுந்து கிடப்பாங்களாம். ஏன்னா அந்த விஷத்தினுடைய சக்தி அந்த மாதிரி ஆள் அப்படியே முடமாக்கிடுது. பயம்ங்கிறது இந்த பாம்பு விஷம் மாதிரி பாருங்கள்,
நல்லா இருந்தாலும் நல்லா வேலைக்கு போயிட்டு நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு பேசி இருந்துட்டு நான் பார்த்துருக்கேன். சிலர் அப்படியே வீட்டில் உட்காந்துட்டு சவுத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே பேசி 3 மாதம் ஆச்சுங்க, ஒரு வார்த்தை கூட பேசலம்பாங்க. பயம் வந்து ஆளை பேரலைஸ் ஆக்கி முடமாக்கி போடுகிறது, செயலற்றவர்களாக்கி விடுகிறது. 5வது, இட் டிஸ்ட்ராய்ஸ் கிரியேட்டிவிட்டி. பயம் உள்ளவர்களை பாருங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரியுமா? அவ்வளோதாங்க, நான் செத்தேங்க, வழியே இல்லை, வேற வழியே கிடையாது, இந்த பிரச்சனையில் மீள்றதுக்கு எந்த வழியும் கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ சொல்லி பாருங்க, கர்த்தர் உதவி செய்வாருங்க, ஜெபம் பண்ணலாங்க. இல்லைங்க, சொன்னால் கேளுங்க, வேற வழியே கிடையாது, எனக்கு எந்த வழியும் தெரியாதுங்க, எந்த வழியும் கிடையாதுங்க. இவர் என்னமோ எல்லாம் உலகமாக அறிவாளி மாதிரி எல்லா வழியும் பார்த்துட்டு வந்தவர் மாதிரி. உலகமாக அறிவாளி கர்த்தர் சொல்றாரு, நீ வழி இல்லைன்னு சொல்லும்போது 1000 வழியை நான் வச்சிருக்கேன்ற. ஆனால் எத்தனை பேர் அத்தாரிட்டி மாதிரி பேசுவாங்க, வழியே இல்லைங்க, அவ்வளோதாங்க, போச்சுங்க, முடிஞ்சுதுங்க, என் கதை க்ளோஸுங்க, நான் செத்தேங்க, இப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா அந்த கிரியேட்டிவிட்டி போயிடுது. ஒரு புதிய வழியை சிந்திக்க முடியாமல், கிரியேட்டிவாக சிந்திக்க முடியாமல் வழி இல்லைன்ற முடிவுக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். தங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வுகளை ஏற்படுத்த முடியாத சக்தியற்றவர்களாகி விடுகிறார்கள். 6வது, இட் வில் சைலன்ஸ் த வாய்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சத்தத்தை அது அமைதியாக்கி விடுகிறது. கர்த்தர் பேசினா கேட்க முடியாமல் அமைதியாக்கிடுது. பயப்படுறவங்க பாருங்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது. விசுவாசிக்கிறவங்க பாருங்கள், ஈஸியாக கேட்பாங்க, அவங்களுக்கு கேட்குது. கர்த்தருடைய மெல்லிய சத்தம் அவர்களுக்கு கேட்குது. பயப்படுறவங்களுக்கு இந்த பயம் வந்து ஒரு நாய்ஸ் மாதிரி ஓன்னு போட்டு இறைச்சலை உண்டாக்கிட்டு இருக்குது. மனசில் ஒரு குழப்பத்தை, ஒரு இறைச்சலை உண்டாக்கி தத்தளிக்க வைக்குது. அதனால் கர்த்தர் சொல்கிறத கேட்க முடியாமல் போய்விடுகிறது. 7வது, இட் ஓப்பன்ஸ் த டோர் டு மோர் அட்டாக்ஸ். நாம் மறுபடியும் தாக்குதலுக்கு ஆளாகும்படியாக வாசலை திறந்து விடுகிறது. ஓப்பன்ஸ் த டோர் ஃபார் மோர் அட்டாக்ஸ். யோபு பாருங்க, ஒரு அட்டாக்கா 2 அட்டாக்கா? ஒருத்தவன் சொல்கிறான் இப்படி ஆயிடுச்சுன்னு, அதுக்கு பின்னால் இன்னொருத்தன் ஓடிடுறான், ஐயோ எப்படி ஆயிடுச்சுன்னு. அதுக்கு பின்னால் இன்னொருத்தன் ஓடிடுறான், ஐயோ எப்படி ஆயிடுச்சுன்னு. ஒன்று பின்னால் ஒன்று டிசாஸ்டர், அட்டாக் மேலே அட்டாக். ஏன்னா பயம். 8வது, இட் ஸ்டாப்ஸ் த சூப்பர் நேச்சுரல், த மிரக்கிள்ஸ் இன் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெறாதபடிக்கு தடுத்து நிறுத்தி விடுகிறது. இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தருடைய அற்புதங்களை அனுபவிக்காதது காரணம் ஏன்னு சொன்னால், இந்த மனம் புதிதாகாமல் பயத்தை உள்ளே விட்டுட்டு, பயத்தை பேசி, பயத்தை தியானித்து, பயத்தை சிந்திச்சு, பயத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறதுனால தேவனுடைய இயற்கைக்கு மேலான அற்புதங்களையும் வல்லமைகளையும் அனுபவிப்பது கிடையாது. அற்புதங்கள் நடக்கணும்னா ஒரு ஃபெய்த் அட்மாஸ்பியர் வேணும். ஃபியர் அட்மாஸ்பியர் முடியாது, அதில் ஒன்றும் நடக்காது. ஃபெய்த் அட்மாஸ்பியரில் தான் என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கணும். அதனால தான் பாருங்கள், ஃபெய்த்னால நம்ம நிரப்பிக்கொள்ளணும். எப்போவுமே இப்படிப்பட்ட காரியங்களை இறக்கிக்கிட்டே இருக்கணும் மனசில். இப்படிப்பட்ட தொனிச்சுக்கிட்டே இருக்கணும் வீடுகளில். ஹலோ, பயங்காட்டுற மூவியாக பார்த்துட்டு இருக்கக்கூடாது. பேய் வர்ற மாதிரி, செவுத்து வழியாக கை வர்ற மாதிரி இதே இருந்துகிட்டு இருக்கணும் பாருங்க. இதே நம்முடைய காதுகளில் தொனித்து கொண்டு, இதே நம்முடைய இருதயத்தில் ரீங்காரம் விட்டு கொண்டிருந்தால், நான் சொல்லுகிறேன், அற்புதத்துக்கு ஒரு அட்மாஸ்பியர், தேவனுடைய பலத்த கிரியைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காண முடியும். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை சுலபமாக்க விரும்புகிறார். சுலபமான வாழ்க்கையை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். சுமையை லகுவாக்க கர்த்தர் விரும்புகிறார். அதை விசுவாசிங்க, வேற எதையும் விசுவாசிக்காதீங்க. கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், என்னுடைய கஷ்டங்களை அவர் குறைப்பார், அதிகமாக்க மாட்டார். ஏற்கனவே நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், அதை குறைக்கும்படியாக தான் நான் அவரிடத்தில் வந்திருக்கிறேன். என்னுடைய பாரங்களை அவர் அகற்றி போடுவார், பாரமற்றவனாக நான் வாழும்படியாக எனக்கு உதவி செய்வார். ஈஸி அண்ட் லைட். ஒவ்வொரு நாள் எந்திரிச்ச உடனே சொல்லணும், ஈஸி அண்ட் லைட். ஏசு எனக்கு ஈஸி அண்ட் லைட் ஆக்கி தர்றார். ரொம்ப கஷ்டமான வேலையை இன்னைக்கு செய்யணும்னா, ஐயோ கஷ்டமான வேலைன்ட்டு போகக்கூடாது. எப்படி போகணும்? இது வந்து ஈஸி அண்ட் லைட் ஆக போகுது. இந்த கஷ்டமான வேலையை கர்த்தர் எனக்கு ஈஸியும் லைட்டாகவும் ஆக்கி தருவார். நான் அங்கே போகிறதுக்குள்ளே அது ஈஸியும் லைட்டாகவும் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. பாருங்கள், அது அதுக்குள்ளே ஈஸி லைட்டாக மாறணும். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஐயோ எப்படி ஈஸி அண்ட் லைட்டாக மாறிச்சு. வார்த்தையை முதல்ல அனுப்புங்க, முன்னால் போட்டோம், அது வேலை செய்யும். ஈஸி அண்ட் லைட்டாக மாறும். எல்லாம் சொல்லுங்கள், ஈஸி அண்ட் லைட்டு. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்கள், ஈஸி அண்ட் லைட்.
காலையில் எந்திரிச்ச உடனே சொல்லுங்க ஈஸி அண்ட் லைட். சாயந்தரம் தூங்கும்போது சொல்லுங்க ஈஸி அண்ட் லைட். நல்ல தூக்கம் வரும். ஈஸி அண்ட் லைட். ஆமென். ஏன்னா வருத்தப்பட்டவர்களுடைய பாரங்களை அகற்றும்படியாக தான் இயேசு வந்தார். பாரங்களை கொடுக்கும்படியாக அல்ல, அகற்றும்படியாக. கர்த்தர் நல்லவர்.